அப்படிதான் பாட்ஷா எடுத்துக்கோங்க. பாட்ஷா தான் உங்களுக்கு 100% ரஜினி படம். சீன்ல ரஜினி வருவாருங்க. அந்த தேங்காய் இது பூசணிக்காய் உடைச்சிட்டு. கடைசியில அந்த பின்னாடி தீ எரியும். ரஜினி அப்படி நடந்து வருவார். அவ்வளவுதான். படத்துல 5 பாட்டும் ரஜினியை பாராட்டி, ரஜினியை புகழ்ந்து, தங்க மகன் என்று சிங்கம் எல்லாமே ரஜினியை புகழ்ந்து புகழ்ந்து தான் வரும். ஒரு படம் தொடங்குனதுல இருந்து கடைசி வரையும் ரஜினி படம் தான் அது. ஸோ பாட்ஷா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேண்ட்மார்க் திரைப்படம் ரஜினி படத்துக்கு. ஸோ ரஜினி படத்துக்கு நீங்க எடுக்கும்போது இனி வரும் காலங்களில் இந்த இயக்குநர்கள் யாராக இருந்தாலும் வயலன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இந்த படத்துல வயலன்ஸ் குறைவு தான். குழந்தைகள் பதறுகிற அளவுக்கு நம்ம ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கான வயலன்ஸ் இதுல கொஞ்சம் குறைவு தான். நான் பதறிய அளவுக்கு இல்லை. ஸோ படத்தை வந்து நல்ல ரஜினியினுடைய அனுபவம், வயசு, அதை எப்படி நீ மார்க்கெட் பண்ணணும். இனிமே ரஜினிக்கு புதுசா ஸ்டைலா வரப்போதா? எல்லா ஸ்டைலையும் 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டார். 50 வருஷமா எல்லாம் பண்ணிட்டார். இப்படி திரும்புறதுல இருந்து, அப்படி பார்க்கறதுல இருந்து, இப்படி முறைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம்? லோகேஷ் கனகராஜ் நல்லா பயன்படுத்தியிருக்காரு. ரஜினியுடைய பழைய படங்கள் அந்த ஸ்டைல் இதையெல்லாம் திருப்பி கொண்டு வர மாதிரி பண்ணாலே ரசிகர்களுக்கு அது ட்ரீட் ஆகும்.